எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஸ்வீட் கார்னை வேக வச்சு தான் சாப்பிடணும்னு இல்லை, ஸ்வீட் கார்ன் வச்சு நம்ம நிறைய ரெசிபீஸ் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு 4 வித்தியாசமான ஸ்வீட் கார்ன் ரெசிபீஸ் தான் காட்ட போகிறேன். ஸோ வாங்க நம்ம இப்போது அதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கார்ன் புலாவ் செய்ய ஃபர்ஸ்ட் கார்ன் கர்னல்ஸை வேக வைக்கணும். அதுக்கு ப்ரெஷர் குக்கரில் 1/2 கப் தண்ணி ஊற்றுங்க. இந்த ரெசிபிக்கு நான் 180 கிராம் கார்ன் கர்னல்ஸ் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 1 கப் அளவு. நான் ஸ்வீட் கார்ன் யூஸ் பண்ணுறேன், அதனால உப்பு எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா 1/2 டீஸ்பூன் அல்லது 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. கார்ன் நல்லா அழகாக வெந்திருக்கு, எடுத்து வச்சிருங்க. கார்ன் புலாவை ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் நெய். நீங்கள் விரும்பினா நெய் எண்ணெய் ரெண்டும் கலந்து சேர்க்கலாம். அடுத்தது இதில் ஸ்பைசஸ் போடுறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். அடுத்து 2 பெரிய வெங்காயம் மெலிசா நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் நறுக்குனது, 4 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி போட்டு தட்டி, வெங்காயம் பாதி வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவு போடுங்க. வேக வச்ச கார்னை வடிகட்டி வெங்காயத்தோட சேர்த்து கலருங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு கலக்குங்க. இந்த புலாவுக்கு நான் 1 கப் பாஸ்மதி அரிசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நான் அரிசியை ஊற வைக்கல. நீங்கள் வேணும்னா 10-15 நிமிஷத்துக்கு அரிசியை ஊற வச்சுக்கலாம். அரிசி உடஞ்சிடாம மெதுவாக கார்னோட மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதில் டைல்யூட் பண்ண 1 கப் தேங்காய் பால் ஊற்றுறேன். தேங்காய் பால் இல்லைன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பால், இல்லைனா வெறும் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இதோடு இன்னொரு கப் தண்ணி ஊற்றணும். கார்னை வேக வச்ச வடிகட்டின தண்ணி பாக்கி இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஆவி வந்ததும் வெயிட் வைங்க. நான் ஃப்ளேம் மீடியமில் வச்சுருக்கேன். 2 விசில் வர வரைக்கும் வேக வைங்க. கார்ன் புலாவ் நல்ல வாசனையாக இருக்கு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இந்த கார்ன் கட்லெட் செய்ய நான் 2 கார்ன் அளவுக்கு கார்ன் கர்னல்ஸ் எடுத்திருக்கேன். கார்ன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கார்னை வேக வச்சுட்டு வெந்த கார்னை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சிடாம 2-3 தடவை பல்ஸ் மோடில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். பாருங்க, நான் தண்ணி எதுவும் சேர்க்கல. தண்ணி சேர்க்காம அரைச்சாதான் நல்ல கோர்ஸா வரும். அரைச்ச விழுத ஒரு பவுலுக்கு மாத்தி வைங்க. அரைச்ச கார்ன் கலவை கூட சில காயெல்லாம் சேர்த்துக்கலாம். பொடிசா நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், பொடிசா நறுக்கின பாதி குடமிளகாய்,
துருவன ஒரு கேரட், துருவன ஒரு துண்டு இஞ்சி, பொடியா நறுக்கின 6 பல்லு பூண்டு, மெலிசா நறுக்கின 2 பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, உப்பு மட்டும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் தூள் சேர்த்து இது கூட 1 கப் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 கப் அரிசி மாவும் சேர்க்குறேன். அரிசி மாவு சேர்க்கறதால கட்லெட்டோட அவுட்டர் லேயர் நல்ல கிரன்ச்சியாக வரும். இப்போ எல்லாத்தையும் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது கூட நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த கட்லெட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கார்ன் பிடிக்கிற எல்லாருக்குமே இந்த கட்லெட் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சீங்கன்னா பச்சை மிளகாய் சேர்க்காம கூட நீங்கள் இதை செய்யலாம். பாருங்க, நல்லா கலந்தாச்சு. நான் தண்ணி எதுவும் சேர்க்கல. காயில் இருக்கிற மாய்ஸ்சரே போதும். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ கட்லெட் பேட்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்கள் கையில் லேசாக எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன கலவையாக எடுத்து வச்சு மெதுவாக திக்கான பேட்டிஸாக தட்டுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு டீப்பான கடாய் எடுத்து பொரிக்க தேவையான எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் மெதுவாக ரெடி பண்ணி வச்சிருக்கிற கட்லெட்ஸை போடுங்க. ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஸ்டோவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நீங்கள் இந்த கட்லெட்ஸை ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம கடலை மாவு அரிசி மாவு சேர்க்கறதால டீப் ஃப்ரை பண்ணால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்ல ரிச்சான ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். டீப் ஃப்ரை பண்ணும்போது தான் எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகி வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மிக்சரை நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு தேவைப்படும் போது எடுத்து பொரிச்சுக்கலாம். அருமையான இந்த கார்ன் கட்லெட்ஸை டொமேட்டோ கெச்சப் கூட வச்சு சூடாக சர்வ் பண்ணுங்க. இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டில் கெஸ்ட் வரும்போதோ இல்லைனா ஏதாவது ஒரு ஈவினிங் டின்னரோ கெட் டுகெதர்ஸ் இருக்கும்போது கூட நீங்கள் இதை செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. கடாய் சூடானதும் இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு பொடியாக நறுக்கினது சேர்த்து 2-3 நிமிஷத்துக்கு வதக்குங்க. நெக்ஸ்ட் 1/2 கப் பொடியாக நறுக்கின சிவப்பு குடமிளகாய், அப்புறம் பச்சை குடமிளகாய் சேர்த்து வதக்குங்க. 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் 1/2 கப் வேக வச்ச ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணுறேன். 2-3 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங் போடுங்க. உங்ககிட்ட இட்டாலியன் சீசனிங் இல்லைன்னா உப்பும் மிளகுத்தூளும் மட்டும் சேர்த்துக்கோங்க. சாண்ட்விச்க்கான ஃபில்லிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா ஆறவிடுங்க. ஃபில்லிங் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் 2 டேபிள் ஸ்பூன் மேயோனேஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எக் இல்லைனா எக்லெஸ் மேயோனேஸ் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் ரெடி பண்ணுற ஃபில்லிங்க்கு ஏற்ற மாதிரி மேயோனேஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கார்ன் மேயோ ஃபில்லிங் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம சாண்ட்விச்சை பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரெட்டோட எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ண ஃபில்லிங்கை பிரெட்டோட ஒரு ஸ்லைஸில் வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இன்னொரு பிரெட் ஸ்லைஸை மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு 2 இல்லைன்னா 4 கட் பண்ணிக்கோங்க.
ரொம்பவே சூப்பரான கார்ன் மேயோ சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் டோஸ்ட் பண்ணலை, இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஈவினிங் டைம் ஸ்நாக். இதை நீங்கள் ஜூஸோட சேர்த்து என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் கிரில் சாண்ட்விச் பண்ண போகிறேன். கார்ன் மேயோ ஃபில்லிங்கை ஒரு பிரெட் ஸ்லைஸில் வைங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு சீஸ் ஸ்லைஸ் மேலே வைங்க. இன்னொரு பிரெட் ஸ்லைஸை வச்சு க்ளோஸ் பண்ணுங்கள். அடுத்து கிரில் பேனை சூடு பண்ணுங்கள். கிரில் பேன் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ரெகுலர் பேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வெண்ணெயை தடவி ரெடி பண்ண சாண்ட்விட்சை பேனில் வைங்க. சைடில் கொஞ்சமாக வெண்ணெயை தடவுங்க. மேலேயும் கொஞ்சமாக வெண்ணெயை தடவணும். லோ ஃப்ளேமில் 2-3 நிமிஷத்துக்கு கிரில் பண்ணுங்கள். ஒரு பக்கம் கிரில் ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு 2-3 நிமிஷத்துக்கு கிரில் பண்ணுங்கள். 2 பக்கமும் கிரில் ஆனதும் எடுத்து கட் பண்ணி நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த சீஸ் எல்லாம் உள்ள மெல்ட் ஆயிட்டு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப அருமையான டேஸ்டியான கார்ன் மேயோ சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்குக்கு இல்லைன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணி தரலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். அடுத்த வாட்டி கார்ன் வாங்கும்போது கண்டிப்பாக இந்த சாண்ட்விட்சை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பவுலில் 1 கப் சோள மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1 1/3 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. சோள மாவை தண்ணியில் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றி, நெய் உருகுனதும் 1/4 கப் உடைச்ச முந்திரி பருப்பு, 1/4 கப் மெலிசா நறுக்கின பாதாம், 1/4 கப் முலாம்பழம் விதை சேர்த்து ஸ்டோவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல பொன்னிறமாக டோஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ அருமையாக எல்லா பக்கமும் நல்ல கோல்டன் கலரில் ரோஸ்ட் ஆயிருக்குன்னு. ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு நட்ஸை வேறு பவுலுக்கு மாற்றி வச்சுருங்க. சர்க்கரை பாகு வைக்க ஒரு கடாயில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது 250 ml கப். இதில் 2 கப் சர்க்கரை சேருங்க. நான் மெஷர் பண்ணுறது எல்லாமே 250 ml, அதாவது 250 ml கப்பில் தான். சோள மாவு, சர்க்கரை, தண்ணி எல்லாத்தையும் ஒரே அளவு கப்பில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்கலாம். சர்க்கரை பாகுலேயே ஏலக்காய் தூள் சேர்க்கறதால இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கரைச்சி வச்ச சோள மாவை கரைஞ்ச சர்க்கரை பாகில் ஊற்றி கிளறுங்க. ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கை விடாமல் கிண்டுங்க. சோள மாவு சீக்கிரமாக கெட்டி ஆகிடும். பாருங்கள் எப்படி ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்குன்னு. ஒரு துளி ரெட் இல்லைன்னா ஆரஞ்சு ஃபுட் கலரை 1/4 கப் தண்ணியில் கரைச்சி சோள மாவு சர்க்கரை கலவையில் ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா கிண்டுங்க. விஸ்க் யூஸ் பண்ணி கிண்டும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டுங்க. அஞ்சு நிமிஷம் கிண்டி விட்டு இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. பாருங்கள் எப்படி நெய்யெல்லாம் நல்லா இழுத்து குக் ஆகுதுன்னு. 5 நிமிஷம் நல்ல நெய் ஊற்றி கிண்டினதும் வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கிளறுங்க. ஒரு கை அளவு நட்ஸை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். கடைசியாக மேலே தூவிக்கலாம். பாருங்கள் எப்படி திரண்டு வருதுன்னு. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள்.
இப்போது இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், கரண்டியில் எடுத்தால் எப்படி ஷேப்பாக எடுக்க வருதுன்னு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நல்ல கடாய் ஓரத்தில் எல்லாமே ஒட்டாமல் எப்படி திரண்டு வருதுன்னு. ஒரு ட்ரேயில் எல்லா பக்கமும் நெய் தடவி தனியாக எடுத்து வச்சிருந்த நட்ஸை தூவி கடாயிலிருந்து அல்வாவை ட்ரேக்கு மாற்றிடுங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு ரேப் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே செட் ஆகட்டும். இப்போது 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா செட் ஆகிருக்கும். பாருங்கள், சூப்பராக செட் ஆகிடுச்சு. ட்ரேலேருந்து எடுத்துகிட்டு பீசஸாக கட் பண்ணிடலாம். அல்வா ரொம்பவே சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்குது. நீங்களும் இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி அருமையாக வரும். இந்த ஈஸியான ஸ்வீட்டை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ரெஃப்ரிஜரேட் பண்ணி 1 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அருமையான ஸ்வீட் ரெசிபி நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக செஞ்சு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். நாலு அட்டகாசமான ரெசிபிஸ் பார்த்தீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.